ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Yes, so I'm very, very happy for many reasons. But the main reason is that I believe today, the 25th of July 2026, is the day that the people of our country have started claiming their country back from those who have tried to destroy the constitution, from those who have tried everything to oppress and suppress the voice of our people. I believe that this is a victory for the youth of India. I am so proud of each one of them who has gone and stood there. They have done it exactly in the way that Mahatma Gandhi taught us. They have done it non-violently. Pellet guns were fired at them. Tear gas was fired at them. They were beaten with lathis. They had injuries, serious injuries, but they did not bend. The government had to bend to their will. And that is a lesson for every ruler of this country from now to forever. You have to listen to the will of the people. In this country, this is a democracy. The will of the people is paramount. There is nothing above it. No human being, no single leader, no dictator, no force can stop the will of the Indian people. Today, this has been proved by our students, by our young people. இப்போ ஜென்சி போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றிக்கு அவங்க வச்ச கோரிக்கை முக்கியமான கோரிக்கை நிறைவேறக்கூடிய சூழல்ல பல தரப்பினரும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில். அந்த வகையில் இப்போ பிரியங்கா காந்தி அவர்களும் தன்னுடைய வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தியை கேட்டதுமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமாயிட்டதா அவங்க சொல்லியிருக்காங்க. வினாத்தாள் கசிவு, கல்வி சீர்திருத்தம் பற்றி கடந்த 3 வருடங்களாக ராகுல் காந்தி தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் அவர் தான் மாணவர்களுக்கு ஆதரவாக நிற்க எங்களையும் ஊக்கப்படுத்தினார் அப்படின்னு பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மகாத்மா காந்தி அவர்களுடைய வழியில் இந்த மாணவர்கள் அறவழியில் நின்று போராடி இருக்காங்க. பல்வேறு காவல்துறையினரோட தாக்குதலுக்கு அப்புறமும் கூட தொடர்ந்து மன உறுதியோடு அவங்க போராடி இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க. அதோட கடந்த 10 வருடங்களாக உயர்கல்வித்துறையோட உயர் பதவிகளில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தங்களுடைய ஆட்களை எப்படி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இத்தனை வருடங்களாக இளைஞர்கள் எப்போ விழிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு மாணவர்கள் தங்களோட குரலை உயர்த்தி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இனி அவங்களுடைய குரலை யாராலையும் ஒடுக்க முடியாது. மத்திய அமைச்சருடைய ராஜினாமா அப்படிங்கிறது வெறும் தொடக்கம் மட்டும்தான். இளைஞர்களுடைய குரலை ஒடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரியங்கா காந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.